காப்பீடு வழங்குது மத்திய அரசு மாநில அரசு விவசாயிகளை வஞ்சிக்காது வழங்கி முறையாக இன்சூரன்ஸ் தொகையை வழங்குது வெல்லட்டும் விவசாயிகள் உணர்வு வெல்லட்டும் விவசாயிகள் உணர்வு வெல்லட்டும் வழங்கிடு விவசாய ஒற்றுமை மத்திய அரசு மாநில அரசு மாற்றியமை இன்சூரன்ஸ் முறையை மாற்றியமை தண்டிக்காதே என்ன முறை வேண்டும் என்பது என்ன முறை திருப்பி கொடு நாங்கள் கட்டிய இன்சூரன்ஸ் பணத்தை திருப்பி கொடு ஏமாற்றாதே இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்திருக்கு ஆனா வங்கிக்கு போனா பணம் வரல இதுமான முறைகேடுகள் நிஜாம் புயல் பாதிக்கப்பட்டது இந்த பகுதி. ஆனால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு முழுமையாக இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை. சில குறிப்பிட்ட கிராமங்களுக்கு மட்டும் அளித்துள்ளார்கள். நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்றால் அனைத்து விவசாயிகளுக்கும் இன்சூரன்ஸ் கட்டியுள்ள விவசாயிகள் அனைத்து மக்களுக்கும் இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் இது சற்று கவனம் செலுத்தி அதிகாரிகள் முறையாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் சரியாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தான் இன்சூரன்ஸ் வழங்கப்படாது என்று தெரிகிறது. ஆகவே தயவு கூர்ந்து அரசாங்கம் பரிசீலனை செய்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸை வழங்கிட வேண்டும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த போராட்டம் தொடரும். இது போன்று முக்கியமான இடங்களில் நாங்கள் விவசாயிகளின் சார்பாக கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சி சார்பற்ற முறையில் நாங்கள் விவசாயிகள் ஒருங்கிணைந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முழுமையாக விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து அனைத்து விவசாயிகளும் வந்து இங்க வந்து நெல் பயிர் சாகுபடி செஞ்சிருக்காங்க. சென்ற வருடம் அந்த மிக்ஸாம் புயலால வந்து இங்க வந்து பெரிதும் பாதிப்பு அடைஞ்சது அந்த நெல் பயிர்களுங்க. அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து எல்லா விவசாயிகளும் கட்டியிருந்தா அந்த இன்சூரன்ஸ் வந்து முறையான முறையில இப்போ வந்து வங்கிகளை வந்து அனைவருக்கும் இன்சூரன்ஸ் செலுத்துறாங்க. ஆனா அது முறையா செலுத்தல. ஒரு விவசாயி கிடைக்குது, ஒரு விவசாயி கிடைக்கல. அது மாதிரியான சூழ்நிலை வந்து இன்சூரன்ஸ் துறையில நிறைய குளறுபடிகளை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ரேண்டம் அடிப்படையில வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கணக்கெடுத்து அந்த இன்சூரன்ஸ் வழங்குறாங்க. அது மாதிரி இல்லாம ஒரு வாகனங்களுக்கு எப்படி வருடாந்திர இன்சூரன்ஸ் கட்டி அந்த வாகனங்கள் கிடைக்கிற மாதிரி விவசாய பயிர் செஞ்ச விவசாயிக்கும் வருஷாந்திரம் அந்த இன்சூரன்ஸ் வந்து நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கு பாதிச்ச வயலுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கணும்ட்டு இந்த போராட்டம் மூலமாக நாங்க வந்து அதை தெரியப்படுத்துறோம்.